ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் லாங்குவேஜில் ஒரு கேம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வேறு வீடியோ போடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த கேமில் என்னென்னலாம் இருக்குது, இது எப்படி தமிழ் கேமிங் இண்டஸ்ட்ரியை இம்ப்ரூவ் பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஆசை இருந்திருக்கும், தமிழில் ஒரு கேம் வராதான்னு. ஏன்னா இங்கிலீஷ், சைனீஸ், இந்தோனேசியாவில் கூட கேம்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க, அதாவது நேட்டிவ் லாங்குவேஜில். ஸோ வந்துட்டு நம்ம தமிழ் லாங்குவேஜு, அந்த ட்ரெடிஷ்னல், அந்த ஒரு நமக்கு நடந்த கதைகள், அதெல்லாம் வச்சு ஒரு கேம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இது வந்துட்டு தமிழ் கேம் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியன் கேமிங் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு முதல் படியாக இருக்கும். ஏன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க, அந்த டெவலப்பர்ஸு, இதை வந்துட்டு மற்றவங்க யாரும் இதுமாரி கஷ்டப்பட்டுறக்கூடாது, அதனால தான் நாங்கள் இது மொதல் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, ஹைலைட் ஸ்டூடியோலேருந்து ஒருத்தர். நிச்சயமாக நீங்களும் எல்லோரும் கேம் ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுலேயும் அந்த காம்பேக்ட்டு, ஸ்டெல்த்து, அந்த தமிழ் டப்பிங்கு உட்பட நல்லா தான் இருந்தது. தமிழ் டப்பிங் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு கேம் பார்த்தேன், டெரர் காலுன்ட்டு. அந்த கேமில் கூட அவ்வளோவா டப்பிங் இருக்காது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்மால் இண்டி கேமு. இவங்க வந்துட்டு ஒரு டபுள் ஏ கேம் அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க கேமை. அதனால் வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு மோஷன் கேப்சரு, டப்பிங்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர்ஸோட அனிமேஷன் வந்துட்டு முந்தின ட்ரெய்லருக்கும் இப்போ இருக்கிற ட்ரெய்லருக்கும் நல்லாவே அது என்னென்னா என்ஹான்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமோட ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரில, ஆனால் அவங்க வந்துட்டு ஜிடிஏவுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜிடிஏ கேம் ரிலீஸ் ஆனுச்சுன்னா இந்த கேமை வந்துட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஜிடிஏ கேமோட ஹைப் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ வந்துட்டு அவ்வளோதான் கைஸ். இந்த கேமை பற்றின உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கேம் டெவலப்மெண்ட் சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் வேறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டெவலாக்ஸ் எல்லாம் போடுற மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே ஆனில் வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்கள்கிட்ட வந்து சேரும்.